வணக்கங்க. கருப்பு பணம் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ எல்லாருடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய மனசுலயும் ஒரு ஆதரவு நிலை, எதிர்ப்பு நிலை எல்லாமே ஓடிட்டுருக்கு. நான் அத மறுக்கல. இதில நான் பேசுற விஷயங்கள் பாசிட்டிவா இருக்குது, இல்ல நெகட்டிவா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அம் பாரதிய ஜனதாவ சேர்ந்தவனோ, இல்ல ஊழல் பண்ண கட்சிகள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கள சேர்ந்தவனோ, இல்ல நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனோ, அந்த எண்ணம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகன். எனக்குன்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. ரைட், ஓகே. இவங்க கருப்பு பணம்னு சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய வார்த்தை. நான் இல்லன்னு சொல்லல. அது எனக்கு புரிஞ்சுக்க அளவுக்கு எனக்கு உலக ஞானம் எல்லாருக்கும் இருக்கலாம். இல்ல ஒரு ஃபினான்ஷியல் செக்டார்ல அவ்வளவு அடிப்படை அறிவு இல்லாம இருக்கலாம். சரி. கருப்பு பணம்ங்கிறது நம்ம நாட்ட விட்டு வெளிய போய் பதுக்கி வச்சிருக்காங்க. சரி, எதுக்கு பதுக்கி வச்சிருக்காங்க? நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு அவங்களுடைய ஃபியூச்சர் யூஸுக்காக அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே. இதுதான் அவங்களுடைய மோட்டிவ். ரைட். இப்போ இவர் தேர்தல் வாக்குறுதியாக வெளிநாட்டில் உள்ளதை உள்ளே மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். சரி, கரெக்ட். அவருடைய எய்ம் கரெக்ட். ஆனால் அந்த வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரதுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னு பண்ணால் கூட ஒரு 50% தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுனாக்கா அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வே கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திருடம் பெருசா போலீஸ் பெருசான்னு பார்த்தீங்கன்னாக்கா திருடம் தான் பெருசு. ஏன்னா அவனுக்கு தான் திருட்டுத்தனங்களில் 10 வழி தெரியும். அதனால் அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். இப்போ இவர் 500 நோட்டை தடை பண்ணியிருக்காரு, 1000 நோட்டை தடை பண்ணியிருக்காரு. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. கரெக்ட், எல்லாமே உண்மை தான், இல்லைன்னு சொல்லலைங்க. இதை ஒரு சிம்பிள் அப்ரோச் அப்படின்னு என் மனசில் நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை. ஓகே, என் வீட்டில் நான் ஒரு பெரிய பானை வச்சுருந்தேன். அந்த பானை நிறைய நான் என்ன வச்சுருந்தேன்னா நெய் வச்சுருந்தேன். ஓகேங்களா? நெய் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி பத்திரமா தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் பானையில் ஒரு ஓட்டை முதல்ல விழுந்துச்சு. அதில் கொஞ்சம் வெளியே போச்சு. ஐயோ, வெளியே போச்சே அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஓட்டை வெளியே போனாக்கா இவன் கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, வர்றவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு ஒரு வாளி அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஒரு வாளி அள்ளிட்டு போய் இப்படி என் வீட்டை சுற்றி ஒரு 10 இடத்துல வாளி வாளியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நீங்கள் மீட்டுட்டு வரணுன்றீங்க. நான் வெளியே போன நெய்யெல்லாம் எனக்கு மீட்டுட்டு வரணும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லி நான் இன்சார்ஜ் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட்டு, இந்த ஓட்டை போட்டு போனாங்களா அந்த ஓட்டையை அடைக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா நாளைக்கு நான் போய் வெளிநாட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து நெய்யை கொண்டு வந்துடுவேன். அதை நான் எங்கே சேமித்து வைப்பேன்? என்னுடைய மெயின் இதில் ப்ராப்ளம், என்னுடைய மெயின் சிஸ்டமில் ப்ராப்ளம். அதனால் இந்த இந்த 500 தடை பண்ணுறது, 1000 தடை பண்ணி இப்போ பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொண்டு வர்றது கொஞ்சம் கசப்பு மருந்து தான், இல்லைன்னு சொல்லலை. பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போது இங்கேருந்து அழுட்டு போனவங்க இருக்காங்கள்ல, அவங்களால திருப்பி நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுனா ஏதாவது ஒரு வழியில் முறையாக தான் அதை கொண்டு வந்தாகணும். அப்படி கொண்டு வரும்போது ஒரே ஆள் அளவுக்கு அதிகமாக எவ்வளோ பணம் கொண்டு வந்தால் ஏன் அப்படின்னு சொல்லி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியே கொண்டு போனவனை தானாக சிக்க வைக்கிறதுக்குள்ள வழி. சரி, அவன் தானாக சிக்க மாட்டேங்கானா, இவன் வேறு வழி இல்லை. அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு இவன் நாட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ இது என்னை பார்த்தாக்கா இதோடைய ரிசல்ட் இன்றைக்கி தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா தெரியும். இன்றைக்கி நானும் என் சகோதரர்களும் சகோதரிகளும் அவங்க படுற கஷ்டங்கள் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் கரெக்டாக எனக்கு சரியாக போகும்னு தோணுது. நீங்கள் இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு என் வீட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜில் ப்ராப்ளம். ஸ்டோரேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டோரேஜை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் கலெக்ட் மை மணி பேக். இதுதான் இந்த மாதிரி என்னுடைய அப்ரோச் அப்படி இருக்குது. எல்லோரும் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்கள். கரெக்டுனாக்கா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.